ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரும் நாட்களில் கிடைக்கும். உனது அனைத்து சந்தேகங்களும் தெளிவாகும். தினமும் 108 முறை என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்துதானே ஆகணும். தினம் தினம் யாராவது ஒருவர் உன்னை காயப்படுத்திக் கொண்டு உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ சரியான பாதையில்தான் போய்கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் மனது குழம்பாமல் உன் வேலையை, நான் உனக்களித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிரு. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க உன்னை முன்னேற்ற விடாமல் சிலரோட சூழ்ச்சியால், கெட்ட புத்தியால் உன்னை சுற்றி போட்டுள்ள கயிற்று தானாக அவிழ்க்கப்படும். உன் தீவிர முயற்சியால், உன்னுடைய பக்தியால் நீயாகவே உன்னை சுற்றியுள்ள சூழ்ச்சி கயிற்றை அவிழ்க்கும் நேரம் நெருங்கியாயிடுச்சு. உன் கடன் பிரச்சனை, சொற்படி கேட்காத பிள்ளை, வயதாகியும் திருமணமாகாத நிலை, திருமணமாகியும் குழந்தை இல்லாத குறை, குழந்தைகள் இருந்தும் படிக்க வைக்கவே போதிய பணம் இல்லாத நிலை, படித்தும் வேலை இல்லாத நிலை, வேலை இருந்தும் போதிய வருமானம் இல்லாத நிலை, நல்ல வருமானம் இருந்தும் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று, இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை முடக்கி மூளையில் அடிமையாக உட்கார வைக்க காத்து கொண்டிருக்கும் கெட்ட சக்திகளின் ஆட்டத்தை அடக்க நீயே உனது முயற்சியால் அந்த கயிற்றை அவிழ்க்கப் போகின்றாய். அதற்கான சக்தி உனக்கு நான் இன்று முதல் அளிக்கப் போகின்றேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். நான் உன்னை தேடி வரும் வரை தீய சக்திகளின் ஆடும் ஆட்டத்தின் மூலம் உனக்கு ஏற்படும் துன்பத்தை சகித்துக் கொண்டிரு என்று. அதுவரை யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் என்றும் சொன்னேன் அல்லவா? ஆம், அந்த நல்ல நாள் இன்று முதல் அந்த நல்ல விஷயம் தொடங்க போகின்றது. நான் உன்னிடம் வருவதற்கு தீர்மானித்து விட்டேன். சில மோசமான மனிதர்கள் மூலம் உனக்கு ஏற்பட்ட அத்தனை துன்பமும் விலகும் நாள் வந்தாயிற்று. யார் எத்தனை பெரிய வெற்றி வேண்டுமானாலும் பெற்றிருக்கட்டும், அவங்களே உன்னிடத்தில் வந்து உதவி கேட்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை கோபுரத்தின் உச்சியை தொடும். வாய் இருக்கு என்று உன்னை கேவலமாக பேசியவர்களுக்கு பதிலடி தரும் நாள் வந்தாயிற்று. விட்டு போனவர்கள் திரும்பி வரும் நேரம், வந்தவர்கள் உன்னிடம் அடிமையாக இருக்க போகிறார்கள். ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு கற்றுத்தந்த பாடத்தை மனதில் வைத்து புது வாழ்க்கையை தொடங்கு. யாரையும் நம்பாதே. நம்பிவிட்டு பின்பு என்னிடம் வந்து அழாதே. பின்பு மீண்டும் உனது வாழ்க்கை மிக மோசமாகிவிடும். பயப்படாதே. உனக்கு நல்லது மட்டும் நடப்பதற்காகத்தானே உனக்கு தெய்வ வாக்குகளை தினமும் தந்து கொண்டிருக்கின்றேன். அச்சொல்படி கேட்டு நட. இன்று ஏகாதசி. என்னோட சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை எடுத்து ஒரு முறை படி. உன் மனமும் எண்ணமும் புருவ மத்தியில் குவிக்கப்படும். இன்று ஏகாதசி, ஆடி 1. இன்று இரவுக்குள் நீ கேட்டு விட்டாய்தானே? சந்தோஷம் பிள்ளையே. உனக்கு இன்று 2 விஷயங்கள் நடக்கும். அதுதான் உன்னை யார் என்று மற்றவர்களிடத்தில் காட்டப் போகின்றது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.